ஆவியானவரே 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 நீர் வேண்டும் எந்தன் வாழ்வினிலே நீர் வேண்டும் எந்தன் வாழ்வினிலே நீர் வேண்டும் என் உயிரிலும் மேலாகவே என் உயிரிலும் மேலாகவே என் உயிரிலும் மேலாகவே என் உயிரிலும் மேலாகவே Psalms chapter 37 verse 23. The Lord makes firm the steps of the one who delights in him. Hi everyone, welcome to One Studio. I'm sharing a show called I Am Talk. நான் பேசும் இந்த மாசத்துல உங்களை திரும்பியும் சந்திச்சதுல மிக சந்தோஷமா இருக்கு. I hope you guys doing great by the grace of God. And yeah, எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது the Lord makes firm the steps of the one who delights in him. I just remember the story of Joseph. Joseph பார்த்தனா அவர் வாழ்க்கையில he went through a lot. அவர் ரொம்ப விஷயம் அவர் கடந்து போனாரு. He began soul, அப்புறம் ஸ்லேவா இருந்தாரு, அதுக்கப்புறம் பிரிசனரா இருந்தாரு. And but then the thing that made me amazed about him was he still began faithful to God. அவர் வாழ்க்கையில என்னதான் கடந்து போனாலும் ஃபேத்ஃபுல்லா இருக்குது பார்த்தோன்னா சில வேளை நம்ம ஒரு விஷயம் நம்ம கடந்து போகும்போது நம்மளோட விசுவாசம் பார்த்தோன்னா சில வேளை அசைக்கப்படும். பட் ஜோசப் அந்த சூழ்நிலையிலும் he still hold on to God. He still began faithful to God. He still look upon God and say that God, I still trust you. நீங்க எனக்கு கொடுத்த promise, the vision that you have gave me, everything will come to the time of fulfillment. And God sees that. God see how faithful Joseph was, and God ஒவ்வொரு படியா ஜோசப்பை வழி நடத்தினாரு and bring him to the place of honor. And நம்ம லைஃப்லயும் சில வேளை நம்மளுக்கு புரியாது, ஏன் நம்ம இதை கடந்து போனோம், ஏன் இந்த சூழ்நிலை நான் சந்திக்கணும். ஈவன் ஜோசப் may went through that. ஏன் நான் இந்த சூழ்நிலை நான் கடந்து போனோம், கடவுள் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு தானே, God promised me, God show me the vision, right? ஆனா நான் ஏன் உண்டன பாதல நான் ஏன் வாழ்க்கை ஏன் அப்படி போகுதுன்னு. ஆனாலும் எல்லாமே நல்லதுக்கே. இட்ஸ் ஆல் a part of plan of God. And அதே போல தான் நம்ம கூட என்னைய போற பார்த்தோன்னா he went through so much in his life, but I'm glad I felt like எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னமோ இட்ஸ் லைக் என்னோட அண்ணன் இந்த இடத்துல இருந்தது அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருமையா இருக்கு. Because now I see him in the place that how God placed him in the place of honor. எல்லா சூழ்நிலை அவர் கடந்து போயோ, எவ்வளோ சிச்சுவேஷன் அவர் கடந்து போயோ, but now I literally can't wait that now he's sitting in the place of honor. எவ்வளோ சூழ்நிலையிலும் எவ்வளோ போராட்டு மத்தியிலும் பார்த்தோன்னா அவர் இங்க இருக்காரு அல்லவா. And I'm very glad that எவ்வளோ aspects and எவ்வளோ opportunities என்ன இருந்தாலும் all he's doing is to bring people to the salvation. And I'm glad, I'm proud to welcome and to அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாமே
ஒரு வேளை வந்து கடவுளை பத்தி சொல்லணும், ஒன்னொரு வேளை எப்படி சொல்லணும். பட் how is doing is என்ன சிச்சுவேஷன், ஒரு சின்ன ஒரு இது கிடைச்சாலும் he grab it, he take it, he pick up and say that no, இது வந்து கடவுளோட ஊழியத்துக்கு பயன்படுத்தணும், இது இப்படியாச்சும் கடவுளுக்கு கொண்டு போயிடணும் சொல்லிட்டு I'm very glad and proud to welcome none other than Brother Samuel Marshall in our midst. Hi. எப்படி இருக்கீங்க? Wow, சிறப்பாகவே ஆண்டவர் கிருபையில I'm really fine. First of all, நான் இன்ட்ரோடக்ஷன் பேசுறது தான் நான் இப்பயும் மனசால நான் சொல்றேன். I'm very happy actually. There is a joy that அண்ணன் வந்து இவ்வளோ கோத்திருப்பா, நீங்க உட்காந்து இப்படி லைஃப் மூலியமா you gonna share your story where you was and now where God has placed me சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. and I can't wait that கடவுள் உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சாரு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஆர்வமா இருக்கு. so without further delay ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் உங்களை பத்தி பாக்குற வியூவர்ஸ்க்கும் சரி எங்களுக்கும் சரி. ஓகே, முதலாவது வந்து ஒன் ஸ்டுடியோ ஓகேக்காக வந்து மனமார்ந்த நன்றிகள் வந்து தெரிவிக்கிறேன். ஐ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ பாஸ்டர் சிம்பத் அண்ட் ஹோல் க்ரூ, அமேசிங் ஜாப் நீங்கள் வந்து செய்து வரீங்க. அண்ட் ஓகே, ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் என்னன்னா ஐம் அ ரிஜிஸ்டர்ட் கவுன்சிலர், லைசன்ஸ் கவுன்சிலராக இருக்கிறேன். ஸோ அதே சமயத்தில் வந்து ஊழியத்தில் வந்து நம்ம ஈடுபட்டிருக்கோம். வி டூ ஹேவ் அவர் ஓன் இக்னைட்டஸ் பேண்ட் கூட இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் வந்து வி ஆர் ரன்னிங் அ மூவ்மெண்ட் கால் யூத் அப்போஸ்டலிக் மிஷன் ஸ்கூல் ஏம்ஸ். அண்ட் ஐம் ஃப்ரம் பிரேஸ் கம்யூனிட்டி சர்ச் சமங்கே ஒரு பாஸ்டர் மகனாக இருக்கிறோம். அதே சமயத்தில் சபையில் வந்து ஊழியத்தில் வந்து ஐம் வெரி வெரி மச் இன்வால்வ்ட். ஸோ இட்ஸ் வெரி ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அண்ணன் நீங்கள் சொன்னீங்களா ஆஸ் அ கவுன்சிலராக இருக்கீங்க, when you turn back your life, கவுன்சிலர் எத்தனை வருஷம் ஆச்சுண்ணே? கவுன்சிலிங் வந்து ஒரு 13 வருஷம் ஆகுது. 13 years. So the 13 years back or 15 20 க்கு போவே 20 years back பின்னா திரும்பி பார்க்கும்போது did you ever imagine, ever like felt like நான் இந்த மாதிரி கவுன்சிலிங்ல இந்த பொசிஷன்ல இருப்பேன், நான் மத்தவங்க கவுன்சிலிங் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்காச்சும் அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களாண்ணே? ஓகே, உண்மையாகவே சொல்கிறேன். நான் இது வந்து இந்த கவுன்சிலிங்குள்ளே நான் போவேன், அந்த ஏரியா இந்த ஃபீல்ட் ஆஃப் கவுன்சிலிங்குள்ளே நான் கடந்து செல்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் எ சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ அண்ட் ஐ ஆக்சுவலி நீங்கள் கேட்டிங்கனாக்கா STPM செய்கிறப்ப சரி இப்படியாச்சும் டாக்டர் ஆகணும், இல்லைனா கெமிக்கல் இன்ஜினியர், அந்த மாதிரி வந்து ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் வந்து என்னோட திசை வந்து அவர் மாற்றினார். So I never thought about that, but today here I am. What sometimes you don't have to think, you don't have to this one, you just go in the will of God. Yep. But how this happened? எப்படி அந்த bridge வந்துச்சு? ஓகே, எப்படி நடந்துச்சுன்னா நான் வந்து ஃபார்ம் 6 செய்கிறப்ப வந்து பியோர் சயின்ஸ்லாம். ஸோ பியோர் சயின்ஸில் இருக்கிறப்ப ஐ வாஸ் லைக் பேசிக்லி வெரி இன்வால்வ். நம்ம வந்து எப்படியாச்சும் கெமிஸ்ட்ரி, பயாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்மளோட இலக்கு இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு லட்சியம் இருக்குது. வி ஹேவ் அ கோல் அண்ட் அ பர்பஸ். And I always tell all our youths down there, you have to pursue your goals, your purpose, and the Lord will lead you. But this is something very supernatural. சம்திங் வெரி டிவைன், இயற்கைக்கு அப்பால் பெற்ற ஒரு விஷயமா இருந்தது. STPM முடிஞ்ச கையோட நான் வந்து ஒரு வாலண்டியராக நான் வேலை செஞ்சேன். ஓகே, மென்டலி சேலஞ்ச்ட் ஹோம் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி இல்லத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மன ரீதியில் வந்து பாதிக்கப்பட்ட பீப்புளுக்காக வேலை செய்யும் போது ஒரு வாலண்டியராக வந்து அவங்க அப்பப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வருவேன். அண்ட் தென் ஆஃப்டர் அந்த மெடிகேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அட்மின் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அண்ட் அந்த 6 மாதம் காலகட்டத்தில் வந்து பேசிக்லி ஐ ஃபெல்ட் த லார்ட் ஸ்பீக் டு மீ. அப்போ வந்து the Lord speak to me and there was a change in my direction, in my heart for the people. ஒரு compassion. எத்தனை பேரும் வந்து மன பிரச்சனை, மன ரீதியில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அவங்களுக்கு and all that. So many of them. So that is how I came into this. Wow. பார்க்குற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ambition வைக்கிறது தப்புன்னு சொல்ல, பட்
காட்ஸ் வீல் அது அண்ணா அழகா சொன்னாங்கல்ல, கடல் எப்படி மாத்தினாருல. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஆஸ் a science stream student Wow. and actually I want to become an oceanography. ஓஷனை பற்றி okay. படிக்கிறது. that is why I choose science stream. ஸோ என்னோட ambition பார்த்தா quite for since when I was 8 and 9 years சொல்லி எனக்கு அது எய்ம் பண்ணிட்டேன். ஓகே ஐ ஷுட் பீன்ட்டுன்னு. பட் அவுட் ஆஃப் நோவேர் எங்கேயோ ஒரு இதில் பார்த்தோன்னா ஐ சடன்லி ஃபேல் லைக் சரி செக் பண்ணோம், சரி கடவுள்கிட்ட கேட்போம் இஸ் இட் காட்ஸ் வில் ஆர் நாட், லெட்ஸ் ப்ரே அண்ட் சி. டபுள் செக் பண்ணி போவேன் பிகாஸ் ஐ நீட் டு கோ டு ஸ்டடி அட் சபா. எல்லாத்தையும் தெரியாச்சு. தேடிட்டு I was like okay why not we try and see. சரி நான் ப்ரே பண்ணிட்டு உட்காந்துட்டோன்னு ஃபீல் லைக் சரி கடவுள் எனக்கு இவ்வளோ தூரம் செஞ்சுட்டாரு. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு கேள்வி கேட்டார், நீ இந்த ஊழியத்தை செய்யலைன்னா யார் செய்ய போறா? அங்கே தப்பான அடிச்சிச்சு ஒரு அடி. ஓகே I felt like கடவுள் என் வாழ்க்கையில் இவ்வளோ இது செய்கிறாரு. Why do I sacrifice the thing that I have pursued for a very long time? My ambition. That's why நான் இங்கே உட்காந்துருக்கேன். அதே போல தான் பார்க்குற யங்ஸ்டர்ஸும் சரி, யூ வாண்ட் டு சர்வ் காட் இன் another way. ஒன்னொரு சைடில் கடவுள் சர்வ் பண்ண, ஒன்னொரு சைடு வேற இருக்கு இதுன்னா just ask to God. Yes. God, show me a right path. Yes. Make me to walk in your will. Because at the end அண்ணா சொன்னாங்க நம்ம யோசிக்காத அளவுக்கு சிந்திக்காத அளவுக்கு God will do beyond than our imagination. நம்ம என்னதான் திட்டம் வைத்திருந்தாலும் His plan is always greater. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையிலேயே சரி. So அண்ணே, the next question I just want to ask you that how you bring Christ into counseling? Actually, Christ is the central part of counseling. Yep. Central part. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங் வந்து த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்க முடியும். இஸ் அ ஜூயிஷ். அவர் பேர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து தான் சைக்காலஜி ஓகே இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஹூ ஆர் ஜூயிஷ் பீப்புள்? ஜூயிஷ் பீப்புள் பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து அவங்க தேவனோட பிள்ளைகள். அண்ட் கிரைஸ்ட் இஸ் ஃபவுண்ட் பீங் இன் அ சென்டர் ஆஃப் கவுன்சிலிங் இந்த வேதத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஏசையா 9:6 வந்து எப்போவுமே நம்ம வந்து கிறிஸ்மஸில் வந்து நம்ம அந்த வசனத்தை வந்து எப்போவுமே நம்ம படிக்கிறோம். we are always reading that. So wonderful counselor, okay, ஆலோசனை கர்த்தர். ஸோ ஒரு ஆலோசகராக ஆகிறதுக்கு we need Jesus. Yep. And Jesus வந்து இயேசு வந்து he met the needs of the people. தேவைகளை வந்து சந்திச்சார். நிறைய பேர் சொல்கிறாங்க சாப்பாடு வந்து இல்லாமல் ஓகே நம்ம கவுன்சிலிங் பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா வயிறு வந்து நிறையா இருந்தால் தான் நிறைஞ்சாதான் நம்ம வந்து கேட்போம். ஸோ நான் என்ன செய்வேன்னா எனக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. நான் என்ன செய்வேன்னா நான் மாமா கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திஸ் இஸ் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் டு ஹெல்ப் த பர்சன் ஒன் நீட். நல்லா இருக்குண்ணே. எஸ். ஸோ பேசிக்கலி ஏசு என்ன செஞ்சாருன்னா பாபிக்யூ பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாம் இல்லையா? மீனும் பாபிக்யூ பண்ணிட்டு சரி அவர் சீஷர்கள்லாம் வந்தாங்க எல்லா களைப்போட வந்து இது பண்ணும்போது சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுருக்கு இது சாப்பாடு கொடுத்து சரி அப்போதான் வந்து பிரசங்கித்தாரு, அப்போதான் பேசினார், போதிச்சாரு. ஸோ கவுன்சிலிங் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் another thing ஷியர் I really take counseling so seriously because we have our Holy Spirit. ஆவியானவர் வந்து இஸ் அவர் 7th axis, ஒரு ஆண்டெனான்னு சொல்லுவாங்களே, அவர் தான் வந்து வெளிப்படுத்துவார் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற என்ன பிரச்சனை என்ன காரியங்கள் ஓடிட்டு இருக்குன்னு அவர் வெளிப்படுத்துவார். அண்ட் ஹீ இஸ் அவர் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தின் ஆவியானவர். அண்ட் ஹீ வில் ரிவீல் அண்ட் ஹீ வில் பிரிங் பீப்புள் டு த ட்ரூத். ஸோ பேசிக்லி கவுன்சிலிங் வந்து இட்ஸ் வேதத்தில் வந்து லாட் ஆஃப் ப்ரூஃப்ஸ். த கவுன்சிலிங் இஸ் so important and that is why Christ வந்து இஸ் சென்ட்ரல் ஆஃப் கவுன்சிலிங். வாவ், எனக்கு அது பிடிச்சது அந்த மெத்தட் தானே. சாப்பாடு தான் முக்கியம். So guys, பார்த்துங்க யாருக்கும் if you want counseling வேணும், அது ரொம்ப தேவைப்படுதுன்னா the number will be placed on the screen. நீங்கள் அண்ணனுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. லைஃப்பில் பார்க்குற வியூவர்ஸாக இருக்கட்டும். இந்த நம்பர் இஸ் ஆல்ரெடி என்ன கவுன்சிலிங்னா இது பண்ணுறீங்கண்ணே? ஓகே, இப்போ வந்து கவுன்சிலிங் வந்து நம்ம என்ன இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணுறோன்னா anxiety, டிப்ரெஷன்,
ஓகே சில பேருக்கு வந்து கொஞ்சம் டீப்பான டிப்ரெஷன் இருந்தாக்கா சம் டிஸார்டர்ஸ் வி ஆர் ஹேண்டிலிங் தட் அண்ட் ஆல்சோ ஃபேமிலி தெரப்பி ஃபேமிலி மேரிட்டல் தெரப்பி ஓகே ஸோ தம்பதிகளுக்கு குடும்பத்துக்கு வந்து கவுன்சிலிங் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் கம். ஸோ கைஸ் இதெல்லாம் நான் சொன்னேன்னா எனக்கு இது வந்து வித்தியாசமா இருக்கு. ஸோ நம்பர் இஸ் ஆல்ரெடி பிளேஸ் ஆன் த ஸ்க்ரீன். அப்படி உங்களுக்கு இதெல்லாம் வேணும், உங்களுக்கு அவசியம், யூ ரியலி நீட் இட், டெஃபினெட்லி யூ கேன் கான்டாக்ட் பிரதர் சாமுவல் மார்ஷல். நம்பர் கொடுக்க ஓகே. எனக்கு நீங்கள் சொல்ல எனக்கு ஒன்றும் க்யூரியஸாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நான் ஒர்க் பண்ணுது, அந்த கவுன்சிலிங் உண்மையாக அப்படி தான் ஒர்க் பண்ணும். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டா கவுன்சிலிங்னா அந்த 1 hour 2 hour வச்சு அறுப்பாங்க. அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். இல்லை கோச்சிக்காதீங்க, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படிதான் இருக்கு. பட் ஆக்சுவலி ஹவ் இட் வர்க்ஸ். ஓகே இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன யோசனைனா இப்போ கவுன்சிலிங் வந்து பேசுவாங்க அறுப்பாங்க. எஸ் அது வந்து இட்ஸ் நாட் த ரைட் திங். ஆக்சுவலி கவுன்சிலிங் என்னவென்றால் இட் இஸ் அபவுட் அ பர்சன் ஹூ நீட்ஸ் ஹெல்ப் அண்ட் நம்ம வந்து கேட்கணும் அவங்களோட பிரச்சனையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம முதலாவது கேட்டு தான் அண்ட் தென் வி வில் ஹெல்ப் தெம் டு கம் அப் வித் சொல்யூஷன். ஏனோ ஸோ அதுதான் கவுன்சிலிங். பிகாஸ் எல்லாருக்குள்ள வந்து ஒரு மனப்பக்குவம் இருக்குது. தே ஹேவ் அ டிசன்மெண்ட். ஆண்டவர் வந்து ஆரம்பத்திலே ஆதியில் வந்து என்ன பகுத்துரிய ஒரு காரியம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் மனுஷனுக்கு, தீமைக்கும் நன்மைக்கு வந்து டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங். மெனி பீப்புள் டோன்ட் நோ வாட்ஸ் தி டிஃப்ரென்ஸ். ஸோ அட்வைஸ்க்கோ கவுன்சிலிங்க்கு வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அட்வைஸ்னா நீங்கள் சொன்னீங்களே 1 hour வந்து அறுப்பாங்க, 1 hour வந்து இது சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க, அதுதான் அட்வைஸ்னு. ஸோ பிகாஸ் அட்வைஸ் இஸ் யூ ஆர் புட்டிங் யுவர் ஒப்பீனியன்ஸ் பிஃபோர் த பர்சன்ஸ் ஒப்பீனியன். கவுன்சிலிங் வந்து அவங்க ஒப்பீனியன் நீங்கள் எடுத்து அண்ட் நீங்கள் வந்து யூ கிவிங் ஃபியூ வேஸ் அண்ட் சொல்யூஷன் வந்து கரெக்டாக வந்து அவங்க அந்த சொல்யூஷன் எடுத்து அவங்க பயன்படுத்துவாங்க. அண்ட் கவுன்சிலிங் இஸ் ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷன் வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்குன்னு ஒரு காரியமாக இருக்கிறது. அண்ட் ஜீசஸ் வாஸ் அ ரெஸ்டோரர். ஸோ வாட் வி டூ இஸ் வி நீட் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். ஆவின் கனி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து நான் வந்து ஐ ஃபேஸ்ட் சம் பீப்புள் ஃபார் 1 hour they cry, they don't talk. 1 hour வந்து அழுந்துகிட்டே இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா we just have to allow them. Of course eventually what is the goal of counseling na நம்ம வந்து கொஞ்சம் பேசணும், slowly bring them into the mode. ஏன்னா இப்போ என்னை கேட்டிங்கனாக்கா இஃப் யூ ஆஸ்க் மீ நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க, யாருக்கிட்ட தான் நான் பேசுறது. குடும்பத்தில் கூட வந்து நார்மலாக வந்து எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். I'll just tell very straightforward. அப்பா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார், எல்லோரும் ஃபோனில் இருப்பார். அம்மா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. பிள்ளை வந்து ஸ்கூல் விட்டு வரோம், இல்லைனா காலேஜிலேருந்து வரவங்க ஏதாவது ஒரு காரியம் பேசணும், அம்மா நான் ஷேர் பண்ணோம், நான் ஒரு மன உளைச்சலுக்குள்ளே இருக்கிறேன், டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறேன்னு அவங்கள யாருக்கிட்டேயே வந்து அவங்க ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. ஸோ தட்ஸ் வே they need someone to share. That is counseling. Yeah. எவ்வளோ பெரிய வேலை இல்லை. பிகாஸ் இட்ஸ் நாட் நீங்கள் யூ நீட் டு லிசன். அதுக்கு பொறுமை இருக்கணும், அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். லைக் எஸ் பொறுமை இருக்கணும்னு நானும் உட்காந்து அடுத்துருவேன், விட்டுருங்கன்னு. பட் இந்த வேலையும் கடல் பற்றி சொல்லலாமான்னு சொல்லிட்டு and the word that you say was restoration. திரும்பி அந்த வாழ்வு கொடுக்க, திரும்பி அவங்களுக்கு அந்த ஹோப்பை கொடுத்து, திரும்பி லைக் நோ யூ கேன் மேக் இட் ட்ரூ. நான் இருக்க எல்லாத்தையும் கேட்கறதுக்குன்னு சில வேலை நம்ம எல்லாமே இது கடந்து போயிருப்போம் நம்ம லைஃப்பில். we all go through this phase in our life. கவுன்சிலிங்க்கு போயிருக்கலாம். சில பேர் வந்து போகணும், ஐயோ நான் இப்படி ஷேர் பண்ணது நினைக்க. பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ கடவுள்கிட்ட பேசுங்க. இஸ் ஆல்வேஸ் தட் டு லிசன் எவ்ரிதிங். என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, என்ன தான் இஸ் த கிரேட்டஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன இருந்தாலும் நம்ம அவர் மேலே சாய்ந்து இருக்கலாம். அவர் இன்னைக்கு நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டார். 24 hours நீங்கள் அவர்கிட்ட பேச நினச்சா அவர் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்பார். அவர் தான் நம்ம அதுதான் தட் இஸ் அவர் காட். நாட் ஓன்லி தட்
நம்ம எல்லாமே தொலைந்து போய் அவர் மத்தியில் இருக்கும் போது he can restore everything again. You know, he able to do that. அவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எப்போதுமே ஹோப்பை விட்டுறாதீங்க. ஐயோ இப்படி முடிஞ்சிருமா, வாழ்க்கை இதோட எல்லாம் முடிஞ்சிருமான்னு நினைக்காதீங்க. கடவுள் இருக்கும் போது நம்மளுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை இருக்கு, மீண்டும் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கு. ஸோ அண்ணன் எப்படி இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி திஸ் இஸ் வாட் காட் கால் மீ ஃபார், எப்போ அது அந்த டைம் ஆஃப் ரியலைசேஷன் வந்துச்சு? ஓகே, டைம் ஆஃப் ரியலைசேஷன் இப்போ நான் உணர்ந்தேன்னா அந்த 6 மாதம் என்னோட டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம், திருப்பு முன்னன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த 6 மாதம் அங்கே வேலை செய்கிறப்ப கடவுள் பேசிகிட்டே இருந்தார் நிறைய வகை மூலமாக. அண்ட் ஆல்சோ ப்ரொஃபெட்டிக்லேயும் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு என்கிட்ட தட் ஐ வில் பி இன் திஸ் ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் அந்த கம்பேஷன் வர்றதுக்கு முன்னே நான் ஐ ஆல்ரெடி நியூ இன்னமும் ஒரு காரியம் நடக்க போகுது, ஐ வில் பி இன் திஸ் ஃபீல்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு கம்பேஷன், ஒரு இறக்கம். அந்த இறக்கம் அப்படியே நம்மளால் வராத ஒரு காரியம் பாருங்க, நம்மள்ட்ட இருந்து வர முடியாத ஒரு இறக்கம். இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு இறக்கம், ஒரு கம்பேஷன். அண்ட் திஸ் இஸ் த கம்பேஷன் ஜீசஸ் ஃபார் த பீப்புள். அண்ட் தேட் இஸ் வே வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் என்னோட வாழ்க்கையில். அண்ட் ரெண்டாவது விஷயம் இஃப் இட் இஸ் காட்ஸ் வில் இட் இஸ் ஹிஸ் பில். அப்படியாக என்னன்னா அவரோட சித்தமாக இருந்ததுன்னா அவர் எல்லா காரியத்திலையும் அவர் பூர்த்தி செய்வார், பூர்த்தி வைப்பார். ஹீ வில் ஓப்பன் டோர்ஸ், மெனி டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஏன்னா நான் சைக்காலஜி எடுக்கணும்னு இருந்தேன், போயிட்டு அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆண்டவர் காமிச்சார். ஹி ஷோட் த யூனிவர்சிட்டி, ஐ ப்ரேட் அண்ட் தென் வி வென்ட், வி அப்ளைட், அந்த டிகிரி செய்ய முடிஞ்சது. அண்ட் தென் மாஸ்டர்ஸ்க்கும் செய்கிறப்ப த வாஸ் என் அப்பா சொல்லிட்டாரு, இது உண்மையால் ஆண்டவர் சித்தமாக இருந்துச்சுன்னா ஓகே நீ போயிட்டு அப்ளை பண்ணு. ஆனால் அந்த டைமில் எனக்கு பண வசதி அவ்வளோ இல்லை அப்படின்னு அண்ட் தென் வாட் ஹேப்பன், ஐ வாஸ் லைக் ஓகே சரி நம்ம அப்ளை பண்ணி போவோமே. நம்ம இன்டர்வியூ அப்ளை பண்ணோம். அண்ட் த செகண்ட் பார்ட் என்னன்னா பணம், படிக்கிறதுக்கு மாஸ்டர்ஸ் இதுக்கும் பணம் தேவைப்படுச்சு. பட் ஐ ப்ரேட், ஐ அப்ளை ஃபார் அ ஸ்காலர்ஷிப் ஆல்சோ. அண்ட் மிரக்லஸ்லி அற்புதமாகவே ஆண்டவர் இந்த தேவையை சந்திச்சார். ஸ்காலர்ஷிப் மூலமாகவே அந்த இடத்துல மாஸ்டர் செய்ய வைக்க செய்தார். ஸோ காட் இஸ் ஸோ குட். சீரியஸ்லி அந்த பாதைகளை ஆண்டவர் திறந்தார். ஸோ யா தட் வாஸ் வாட் ஐ வென்ட் த்ரூ. கடவுளோட வீல் இருந்துச்சுன்னா கதவு தானாவே திறக்கும். அது நான் எடுத்துக்கிட்டேன். தட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. அவர் பாதையில் அவரோட திட்டம் படி our plan படி நடந்தோன்னா there is a one miracle sitting over here. Okay, நான் the next என்ன கேட்கணும், how hard it is to let go of your own plan, your own desire to walk in God's will. ஏன்னா இது எல்லாமே ஃபேஸ் பண்ணுவோம். Obviously everyone goes through. Because இந்த ஃப்ளஷ்க்கு இந்த மனசுக்கு வேற ஆசைப்படும். ஆனா கடவுளோட பாதையில நடக்குது, அது ஒரு வேற பிளான் வேற. So how you face it? ஓகே, உண்மையாகவே சொல்றேன், இது சுலபமான ஒரு காரியம் இல்லை. ஆரம்பத்தில் இந்த ஸ்டார்ட் ஆஃப் திங்ஸ் இட் வாஸ் நாட் ஈஸி அட் ஆல். பிகாஸ் எனக்குன்னு ஒரு பிளான் இருந்தது, எனக்குன்னு என் லைஃப்பில் இதுதான் இந்த நோக்கம், இப்படி தான் செய்யணும், அங்கே போகணும், அதை செய்யணும் அப்படின்னு இருந்தது. பட் ஆண்டவர் ஒரு காரியம் செஞ்சார். த லார்ட் ஆக்சுவலி மோல்டட் அண்ட் ரிஃபைன் மீ. ஓகே, ஸோ இன் இங்கிலீஷ் இட்ஸ் கால் த ரிஃபைனர்ஸ் ஃபயர். ஓகே, அந்த ஒரு 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 சிச்சுவேஷனுக்குள்ள தேர்ஸ் அ ஃபயர் யூ கோ த்ரூ. இப்போ ஷார்ட் ஓகே பட்டையில் செய்கிறப்ப அவங்க என்ன செய்வாங்கனாக்கா அவங்க ரிஃபைன் பண்ணுவாங்க. அந்த ஃபயருக்குள்ளே, அந்த நெருப்புக்குள்ளே கடந்து போய் தான் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து தான் அந்த பட்டையில் செஞ்சது தான். And then only it will become so beautiful. Wow. And actually there's a story the Lord reminded me. இப்போ கூட I just want to share very short one. ஒருத்தர் கேட்டாரு, நீங்கள் எவ்வளோ தூரம் he asked the blacksmithல, அந்த பட்டையில் செய்கிறவங்க கேட்டார், எவ்வளோ டைம் எடுப்பீங்க இந்த sword இந்த பட்டை எவ்வளோ நேரம் எடுத்து அதை பெர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கு எவ்வளோ இது எடுப்பீங்கன்னு அவர் கேட்டார். அண்ட் யூ நோ வாட் ஹேப்பன், த பிளாக் ஸ்மித்ல அவர் சொன்னார், அந்த நெருப்புக்குள்ளே நான் வைக்க 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 அப்புறம் கடைசியாக நான் என்ன பார்ப்பேன்னா அந்த ஷாட்
என்னோட கண்களை முன்பாகவே நான் பார்ப்பேன். என்னோட ஃபேஸ் இமேஜ் வந்து இந்த ஷார்ட்டில் பட்டுச்சுன்னா தட் மீன்ஸ் இட் இஸ் த ஃபினிஷிங் ப்ரோசஸ். ஸோ த எண்ட் ப்ரோசஸ் வந்து அவரோட அடிச்சுவலிலே அவரோட முகத்தை நம்ம வந்து நம்ம மேல் பிரகாசிக்கும் போது அவரை சுமக்கும் போது தான் that is a powerful will of God in our lives. So it is not easy. ஆக்சுவலி நிறைய யூத்ஸ் நிறைய வாலிபர்கள் வந்து சொந்த உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, தவறு இல்லைங்க. பிகாஸ் எனக்கும் அதுதான் இருந்தது. பட் நம்ம யோசிக்கிறது இவ்வளோதாங்க. பட் யூ நோ வாட், இட் இஸ் crazy because God has so much. I'm telling you, trust me, I'm sitting here, I'm telling you as a testimony. ஆண்டவர் வந்து நிறைய வச்சிருக்கிறாரு நம்மளுக்கு. அவர் பாதையில் நடக்க கஷ்டமாக தான் இருக்கும். வந்து ஷேர் சொன்ன போல் ஜோசப் அவர் குழியில் இருந்தார். அப்புறம் வந்து எங்கே போனார், போத்திப்பார் வீட்டுக்கு போய் சிறைச்சாலையில் இருந்து and God raised him up. Because the Lord was with him. So கடைசி வரைக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பாரு. எஸ் சொன்னதுல it was a hit, you know, it was a hit. Yeah. Okay, then as you are a pastor's son, இப்போ you are in the ministry, இப்போ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க. ஸோ திருப்பி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போவோமே, your youngster life. Okay. So youngster lifeல இருக்கும்போது நம்ம ஊழியம் செய்கிறவங்க பாடுற அப்பாவா இருக்கட்டும் பாடுறதெல்லாம் பார்த்து there is so much of struggle in ministry. Yes. மினிஸ்ட்ரியில் ஸ்ட்ரகிள் இருந்தால் தான் அதுதான் மினிஸ்ட்ரி. அதுதான் மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரியில் சந்தோஷம் இருக்குதாங்க. ஒன்னொரு சைடில் நம்ம சாக்ரிஃபைஸோ பண்ணணும், ஸ்ட்ரகிள்ஸோ இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸில் பார்த்துட்டு இருந்தேன் அந்த யங் ஏஜில். இன்னைக்காச்சும் அது தோணிருக்கா, மினிஸ்ட்ரிக்கு வந்துடவே கூடாது, இந்த பாதையை நான் எடுத்துடவே கூடாது, என்ன இருந்தாலும் திரும்பி வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ஆக்சுவலி என்னை கேட்டிங்கனாக்கா நிறைய வாட்டி எனக்கு தோணியிருக்கு. ஓகே, ஈவன் எஸ் ரீசன்ட் பிஃபோர் என் அப்பா வந்து காலமாகுனது அது வரைக்கும், அந்த டைம் வரைக்கும் நான் யோசித்தேன், இல்லை கவுன்சிலிங் வந்து ஓகே இது வந்து ஒரு மினிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணுறோம். ஆமாம், ஆனால் இந்த ஊழிய பாதைக்கு போகக்கூடாதுன்னு நான் யோசிச்சிருந்தேன். ஏற்றுடுமாங்க, எல்லா காரியமும் பார்த்துட்டோம், எல்லா ஜனங்களும் பார்த்துருக்கோம். ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு நெகட்டிவ் பார்ட். பட் அந்த டைமில் வந்து எஸ் ஆண்டவர் நிறைய காரியங்கள் வந்து சொல்லி கொடுத்தாரு, எனக்கு கற்றுத்தந்தார். ஹவு டு ஹேவ் லாங் சஃபரிங், ஒரு நீதிய பொறுமை. அதே சமயத்தில் வந்து ஜனங்கள் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளோடு வருவாங்க. பீப்புள் வில் கம் ஆல் டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் தே ஆர் நாட் ஆல்வேஸ் த பர்ஃபெக்ட் பீப்புள். ஏன்னா சபையில் காணப்படுகிற ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த சர்ச் இஸ் வாட், த சர்ச் இஸ் டு மெண்ட், அந்த 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 காயங்களை வந்து ஆட்டுறதுக்கு, அவங்க வந்து பெட்டராக ஆக்குறதுக்கு சபை. ஸோ அந்த கண்ணோட்டம் வந்து அப்படியே மாறிடுச்சு கொஞ்ச நாளில் வந்து. ஆக்சுவலி இட் சேஞ்ச்ட். ஸோ வாட் ஹேப்பன் வாஸ், நான் எப்போதும் வந்து ஐ வாண்டட் டு கோ அவே அண்ட் தென் ஒரு டைம் வந்துச்சு, ஆண்டவர் அப்படியே கொக்கி எடுத்து இழுத்துட்டாரு. ஸோ வலையில் வந்து மாட்டுனா அது வேற, கொக்கியில் மாட்டினா வேறு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் ஐ கேம் டு அ பாயிண்ட் வேர் வென் வி சர்வ் காட், a beautiful thing. எப்போவுமே அப்பா சொல்லுவார், ஜாயோட சர்வ் பண்ணோம். ஸோ ஐ ஹர்ட் தட் வாய்ஸ், ஜாய், சந்தோஷத்தோட ஆண்டர் வந்து சேவை செய்யுங்க, ஊழியத்தை செய்யுங்க. பிகாஸ் த ஜாய் கவுண்ட்ஸ் மோர் தென் த ப்ரெசன்ட் சஃபரிங். ஆமென். ஸோ பவுல் சொன்னது போல் நம்ம என்ன கடந்து போகிறதோ அதை வந்து ஒரு காலத்துக்கு தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து there is a glory greater than the present suffering. So I don't see it as a suffering because I'm in Christ already. Amen. And the cross வந்து நம்ம கேரி பண்ணும்போது that cross is light because Christ is there for us. Amen. And the flesh is already dead. மாம்சம் வந்து ஸ்லோலி அது வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரோசஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க மாம்சம் வந்து சாகணும் அப்படின்னு, அது ஒரு நாளில் சாகாது. மாம்சம் வந்து எட்டி பார்த்துட்டே இருக்கும், அப்பப்போ எட்டி பார்க்கும், பெருமை வரும், கொம்பு வரும். ஆண்டவர் வந்து எனக்கு கொம்பெல்லாம் அப்படியே 2-3 வாட்டி உடச்சிட்டாரு, உடச்சி அப்படியே நான் இட்டேன். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படிலாம் செய்கிறீங்கன்னு யோசிக்கும் போது தான் then God was teaching me to become humble in him. Yep. சொன்னது உண்மை பார்க்க போறானே, உண்மை
உண்மை. Yes, உண்மை. In the book of I think the Luke, Jesus after the fasting, devil tempted. Yep. And Jesus said to devil, there's only Lord I will serve. The only Lord, is our God. We should only serve Him. அவரை சர்வ் பண்ற ஒரு சந்தோஷம், serve Him with the joy, look to God with the excitement. Lord, I'm ready to serve you today. I come to your presence, God. ஆனா ஒன்னு பகுதியில we will go through so much. We go through sufferings, we go through many things. But at the same time, அண்ணா சொன்ன மாதிரி நம்ம என்னத்தான் இப்படி கடந்து போனோம், there is a blessing is waiting for us, there is a greater joy is waiting for us. God has stored so much of things for us. இது எல்லாமே a phase. நான் மறுபடியும் சொல்றேன், இது எல்லாமே ஒரு சிறிய காலம் மட்டும் தான், இது நிரந்தரமா இல்ல. நம்ம இன்னைக்கு லைஃப்ல பாக்குற வியூவர்ஸ், நீங்க இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்ல வேணா நீங்க இருக்கலாம். ஐயோ நான் சர்ச் போறேன்னு நினைச்ச ஒரு தடையா இருக்கேன். ஐயோ ஏன் நான் பண்ணுவோம், ஐயோ இந்த வாரம் சண்டே வர்ஷிப் நான் சர்வ் பண்ண, ஆனா பெட்டர்ஸை பார்த்தனா ஐயோ நான் இதெல்லாம் கடந்து போடுவோம், அதுலயே நம்ம அப்படி சோகமாயிருவோம், டயர்ட் ஆயிருவோம். பட் தென் everything is a process. Everything is making us to mold and shape for Christ. So அதுதான் எப்பவுமே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. We are privileged to serve our God. That is a ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒரு வாரம் எத்தனை பேருக்கு பார்த்தனா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இது கிடைக்காது. ஆனா கிடைக்கிறப்ப grab it and show to God that God, I am here to serve you. Here I am. Send me God. So thank you so much. இப்போ இது நானும் கேட்கணும் ஆசைப்பட்டேன். நான் கேட்கணும் ஆசைப்படுறதா என்னன்னா, some people கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஏன்னா சில பேர் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டேஜ்ல ஏறி புல்பிட்ல இருந்தா தான் அது ஒரு ஊழியம் நினைக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தோன்னா உங்க காது கெட்டப்பட்டிருக்கலாம். யூ மே ஃபேஸ் இட். எப்படி என்னடா நம்ம சர்வ் பண்றோமே, நம்ம கடல் பத்தி தான் சொல்றோம், ஆனா உங்க என்ன ஊழியம் இல்லைன்றாங்களே, ஸ்டேஜ்ல ஏறினா தான் ஊழியமா, வர்ஷிப் நடத்தினா தான் ஊழியமாட்டுன்னு. ஆனா இது எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்கனே? ஓகே, ஆக்சுவலி ஊழியம் செய்கிறது புல்பிட்ல மட்டும் ஊழியம் செய்கிறது தான் ஊழியம்னு இல்லை. ஈவன் த ஸ்மாலஸ்ட் திங் நம்ம செய்கிறோம்ல, அது ஒரு ஊழியம். ஓகே, ஸோ லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் அது வித்தியாசம். ஆமாம், அதை நான் அங்கீகாரப்படுத்துகிறேன். ஐ எம் ஆக்சுவலி acknowledging that yes, there are Levites, they will have to go through a time and season of consecration and they will be there. But let me tell you one thing, most powerful ministries I'm a Sunday school teacher. Serious. என்னை வரைக்கும் என்னோட சர்ச் பிள்ளைங்களா பார்க்குதுங்க, பையங்களாக பார்க்குறாங்க. எனக்கு பிள்ளைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த விதையை சிறு வயசில் இந்த விதையை விதைக்கும் போதே அவங்க ரெட்டிப்பாக அந்த விதையை அப்படியாக எடுத்து அது ஒரு மரமாக ஆகும். அண்ட் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இந்த 80s and 90s பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போதகர் ஆக்சுவலி ஒரு ரிவைவல் நடந்தது. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 80s 90s ரசிக்கப்பட்டிருக்காங்க. ரசிக்கப்பட்டு எப்படி திரும்பாங்க, சண்டே ஸ்கூல் ஊழியம். என் அம்மா எஸ்டேட் பக்கத்தில் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருந்தாங்க, இங்கே சுங்கைப்பட்டணியில். ஸோ அப்போ நிறைய பிள்ளைங்க வருவாங்க. மோஸ்ட் ஆஃப் தேம் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க. நல்லா கேளுங்க, ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க. அவங்க சண்டே ஸ்கூலில் சண்டே ஸ்கூல் கதை எல்லாம் இது பண்ணிட்டு, அண்ட் இட் வாஸ் லைக் தே லேர்ன் அண்ட் ஒன் டே இன் அ சர்ச் கான்ஃபரன்ஸ் ஒரு பாஸ்டர் பார்த்துட்டு, அக்கா நீங்களாவா, நீங்கள் தானே சண்டே ஸ்கூல் சொல்லி அவங்களோட அடையாளமே டிஃப்ரெண்டாக இருந்தது. பிகாஸ் மெனி இயர்ஸ் லேட்டர் கேன். ஸோ பார்த்து இது பண்ணாங்க. அப்புறம் பாஸ்டர் நீங்கள் இந்த பையனா நீங்கள் அப்படின்னு. ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். நிறைய ஊழியக்காரங்க எழும்பி இருக்காங்க. அண்ட் லெட் மீ டெல் யூ, கவுன்சிலிங் ஓகே, ஒரு அபிப்பிராயம் இருக்குது. நான் டைரெக்டாகவே பேசிடுறேன். ஒரு அபிப்பிராயம் இருக்குது என்னன்னா, கவுன்சிலிங் இது ஒரு ஊழியம் இல்லை, இது ஒரு வேலை, செக்யூலரான ஒரு காரியம்.
உலகபூர்வமான ஒரு 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 துறைன்னு எடுத்து அதை ஒரு வேலையை எடுத்து செய்கிறாங்க. சர்ச்சில் கவுன்சிலிங் அதை வேறு, அதாவது கிறிஸ்டியன் கவுன்சிலிங் அப்படின்னு. ஆனால் என்னை கேட்டிங்கனாக்கா ஐ எம் அ ட்ரெயின் கவுன்சிலர். ஐ எம் ட்ரெயின் டு டூ எக்ஸாக்ட்லி ஹவு டு கவுன்சில், பிகாஸ் ஃபார் எவ்ரி திங் யூ நீட் ஸ்கில். சரிங்களா? ஆனால் அந்த ஸ்கில் எடுத்து நம்ம ஆண்டோருக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். அண்ட் கவுன்சிலிங் இஸ் அ மினிஸ்ட்ரி பை இட் செல்ஃப். ஸோ இப்போ வந்து அங்கே வந்து நம்ம பேசுகிறது மட்டும் இல்லை, ஐ யூ மீட்டிங் த நீட்ஸ் ஆஃப் பீப்புள். ஜனங்களோட தேவை வந்து சந்திக்கிறீங்களா? ஸோ பொருளாதார தேவை மட்டும் இல்லை, நம்மளோட மன தேவைகள், நம்மளோட உணர்ச்சிகள், இமோஷனல் நீட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ திஸ் மைண்ட் செட் ஹேஸ் டு பிரேக். ஓகே, சபைகளையும் சரி நிறைய இடத்துல இருந்து பார்க்குற இந்த மைண்ட் செட் வந்து உடையணும். அண்ட் தட்ஸ் வை ஐ எம் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டு பிரிங் திஸ் அப். நிறைய பேர் வந்து இதை வந்து ஏற்றுக்கலன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இட்ஸ் ஓகே, பிகாஸ் வை ஐ ஃபாலோ கிரைஸ்ட். கிறிஸ்துவ நான் பின்படுத்துகிறேன். ஸோ இது வந்து ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோம். நம்மளோட சமுதாயம் வந்து கிறிஸ்துவின் சமுதாயம், ஒரு சேனை நம்ம எழுப்புவோம். Amen, amen, wow. Yeah, we should break that mindset. You know, எவ்வளோ பேர் பார்த்தோன்னா ஸ்டேஜில் இருந்து வர்ஷிப் நடத்தினா தான், ப்ரீச் பண்ணா தான், பாஸ்டராக இருந்தால் தான் சர்வன் ஆஃப் காட் கூப்பிடணும் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் யார் யாரை சர்வ் பண்ணுறாங்களோ தே ஆர் த சர்வன் ஆஃப் காட். யூனோ, ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஐம் ஸ்டாண்டிங் ஆன் த ஸ்டேஜ் ஆர் நாட். ஐம் சர்விங் த லார்ட் அண்ட் ஐம் சர்விங் ஹிம். And I'm doing the ministry. So yeah, அண்ணே ஓகே, ரொம்ப சீரியஸா பேசிட்டோண்ணே. கொஞ்சம் நம்ம வந்து ஃபேமிலி பத்தி பேசுவோம். ஓகே, ஃபேமிலி பத்தி பேசுறோம்ல. I just want to ask that, why you name your daughter called Faith? Oh, Faith. Wow. Okay, இந்த பேர் வந்து why I name my daughter Faith is because it is the journey that we as a family, me and my wife, we go through. No, ஒவ்வொரு பிறப்புக்கு வந்து ஒரு ஜேர்னி இருக்குன்னு நம்ம வந்து ஆண்டவரே வந்து God is like showing. ஸோ இந்த பிள்ளை பிறக்கும் போது இந்த ஜேர்னிக்குள்ளே தான் பிறப்பீங்க, ஜேர்னிக்குள்ளே தான் நீங்கள் வந்து கடந்து செல்வீங்கன்னு. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ் ஃபேத் ஆக்சுவலி காட் ரிவீல் கொஞ்சம் ஏர்லியாக வந்து அதுக்கு டூரிங் த ப்ரெக்னன்சி டைம் அண்ட் ஆல் தட் ஆண்டவர் ஒரு அந்த பேர் வந்து ரிவீல் பண்ணார். பட் வி வர் ப்ரேயிங், we still praying and all that. So what happened was baby வந்து பிறக்கிறதுக்கு டைம் வந்து கொஞ்சம் ஓவர் டியூ ஆயிடுச்சு. அந்த டியூ டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போனதுனால சில இஷ்யூஸ் நடந்ததுனால சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம். ஸோ அந்த டைமில் வந்து ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்னு ஒரு இது இருக்குது. ஸோ பேபி வந்து உள்ள ஆல்ரெடி வெரி ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு. அப்புறம் வந்து ஒய்ஃப் வந்து லேபர் ரூமுக்கு கொண்டு போனோடனே ஐ வாஸ் டவுன் இந்த லேபர் வார்ட். ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க ஹார்ட் பீட் ரொம்ப குறைஞ்சிருச்சு பிள்ளையோட ஹார்ட் பீட்டுன்னு, இப்போவே வந்து சி செக்ஷன் செய்யணும் அப்படின்னு. சி செக்ஷன் செஞ்சிட்டோன்னே நான் வந்து காடியில் உட்காந்துருக்கேன், பிகாஸ் ஐ கேனாட் பி தே. அண்ட் ஆஃப்டர் 3 hours அப்புறம் ஆக்சுவலி அந்த டைமில் வந்து மற்ற ஃபாதர்ஸ்லாம் இருந்தாங்க. ஒரு ஆளை வந்து கூப்பிட்டாங்க, ஓகே ஒய்ஃப் ஆல்ரெடி கிவிங் பர்த் அப்படின்னு. நான் சஸ்பென்ஸ் பாருங்க, இது வந்து மிகப்பெரிய சஸ்பென்ஸ் எனக்கு, பிள்ளை இங்கே அப்படின்னு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா I was praying. I prayed, I said, Lord, I believe in you, I trust in you and my faith will never be shaken அப்படின்னு. அந்த டைமில் வந்து my daughter was born. கூப்பிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டாங்க. ஐ வென் இன். நான் எங்கே போனேன்னா NICUக்கு போனேன். NICU மற்ற குழந்தைகள்லாம் இருந்தாங்க, மற்ற பேபிஸ்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் தனியாக அந்த இடத்துல வந்து எல்லாம் சுற்றிலும் டாக்டர்ஸு. என்ன ஆயிடுச்சுன்னா டியூப் வச்சுட்டாங்க, இன்ட்யூபேஷன். அண்ட் they said one part of the lung is already failure அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த டாக்டர் பார்த்து சொன்னார், இது வந்து 50-50 சான்ஸ். எனக்கு தெரியாது, சில பிள்ளைங்க வந்தால் கூட தி மைட் பி டவுன் சிண்ட்ரோம், சில பிள்ளைங்க வந்து பொழைச்சி வந்தால் கூட அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது whether she will leave or no. I went to the car. என் ஒய்ஃப் வந்து வாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஒய்ஃப் யாருக்கும் சொல்லலை. அந்த டைம் வந்து டாக்டர் பார்த்து அந்த காட்சியை பார்த்து நான் ஒரு காரியம் நான் செஞ்சேன். காதுகிட்ட போய் நான் சொன்னேன், ஜீசஸ் இஸ் லார்ட், யாவேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. யாவே சொல்லும் போது அவரோட பிரெத், அவரோட மூச்சு வந்து மகளுக்கு வந்து சேர்ந்தது. அண்ட் இட் வாஸ் அ வெரி பவர்ஃபுல் டைம் ஆக்சுவலி. அண்டர் பிரச்சனை அந்த வார்டில் நான் உணர்ந்தேன். அண்ட் தென் ஐ வெண்ட் வித் ஃபேத்.
அண்ட் worship பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த சுச்சுவேஷன் பாருங்க, மோஸ்ட் ஆஃப் அஸ் வி கேனாட் பிகாஸ் நம்மளோட உணர்ச்சிகள் வந்து அப்படியே நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்மளை ஓவர்வெல்மிங்காக இருக்கும், அழுதுட்டு இருப்போம். ஆனால் எனக்கு தெரியல, ஒரு ஜாய் வந்துச்சு. worship பண்ணுறப்ப வே மேக்கர் சாங், வே மேக்கர் மிரக்கல் ஒர்க்கர் ப்ராமிஸ் கீப்பர் லைட் இன் டார்க்னஸ், ஓகே, வழி செய்பவர்னு இந்த பாடல் வந்து கிளியர்லி காட் ரிமைண்டட் மீ ஒன் திங். உன்னோட ஈசாக்கு வந்து நீ கொடுப்பியா, பலிக்கு கொடுப்பியா, will you give your Isaac? And God said, this is your Isaac, will you give? நான் ஆண்டவர்கிட்ட இட்ஸ் சம்திங் வெரி கிரேசியா, நான் வந்து பிள்ளை வந்து பொழைச்சி வரணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு ஃபேத் இஸ் வாட் நோ டோட்டல் ஒபீடியன்ஸ். நான் ஆண்டவர்கிட்ட அப்படியே கீழ்ப்படிஞ்சு நான் சொன்னேன், ஆண்டவரே என்னோட ஈசாக் நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், வாட் யூ கிவ் யூ டேக், தட் இஸ் மை லைஃப் ஆஃப் சரண்டர் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு 24 hours லேட்டர் நான் அங்கே போனேன். இங்கே டு த NICU. ஒய்ஃப்க்கு வந்து சில பேருக்கு வந்து லைக் ஆல்ரெடி வெரி சேட், ஆல்ரெடி தெரில என்ன நடக்க போகுது, சஸ்பென்ஸாக இருந்தது. ஸோ 24 hours லேட்டர் அந்த காலையில் போனோடனே என் பிள்ளை எங்கன்னு பார்த்தாக்கா டியூப்பை கழட்டி அங்கே வச்சுருக்காங்க. டியூப்பை கழட்டி ஒயரில் கழட்டி அங்கே ஒரு நர்ஸ் அங்கே இருந்தாங்க, அவங்கக்குள்ளேயே வந்து டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. அந்த டாக்டர் கூட டிஸ்கஷன் ஓடிட்டு அவங்க சொல்கிறாங்க, மச்சமானாலா எப்படி அந்த டியூப்பை யார் திறந்த, யார் ஓப்பன் பண்ணா, இந்த பிள்ளை வந்து சீரியஸாக தானே இருந்துச்சு இந்த குழந்தை, எப்படின்னு அவங்க வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னை பார்த்து, பாப்பா அடியாக்கா, யா ஓ சைப்பும் தத்தாவில். அப்புறம் டாக்டரை கேட்குறப்ப டாக்டரே சொன்னார், எனக்கே தெரியல, ரவுண்ட்ஸில் இருக்கிறவங்க டாக்டரே தெரியல அப்படின்னா சம்திங் சூப்பர் நேச்சுரல் ஹேப்பன் தட் டே. அண்ட் ஐ பிலீவ் தட் வாஸ் த டைம் ஆஃப் ஃபேத். ஸோ அதனால என்னோட மகளை வந்து விசுவாசம் வந்து இந்த பேர் வச்சேன். வாவ், இவரோட சாட்சியை கேட்கலாம் பார்த்தா இவரோட சாட்சியோட டபுளா பேபியோட சாட்சி இருக்கு. வாவ், God is able to do miracles. Amen. Anything, he is able to do anything. Trust me guys, அவனால இந்த செகண்ட்ல எல்லாத்தையும் மாற்ற முடியும். So without further delay, let's go to the segment of wow. எப்படி நம்ம ஒரு சாட்சியை கேட்டோமோ அதே ஒன்னொன்று சாட்சியை நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் யார் அந்த சாட்சியை ஷேர் பண்ண போறான் பார்த்தோன்னா, நான் அதை சிஸ்டர் கவிதா தான் ஷேர் பண்ண போறாங்க. அவங்களோட சாட்சியை பார்த்தோன்னா, இது வந்து நம்மளுக்கு யாரெல்லாம் ஒரு ஹெல்த் இது நம்ம கடந்து போகிறோமோ, எங்கடா கடவுள் அற்புதம் செஞ்சிருவாரா, இல்லை என் வாழ்க்கை இப்படி போயிடுமா, இல்லை எனக்கு இத்தனை மாதம் காலங்க தான் இருக்கு, இது எல்லாமே ஏனாயிரமா நினைக்கிற வேலை இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கும். So without further delay, let's go to the time of testimony. Hi everyone, praise the Lord. கத்தர் எகுவா ராஃபா என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு பெரிய அற்புதத்தை தான் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னோட 9 years பேக் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சடனாக ஒரு செஸ்ட் பெயின் வந்துருச்சு. அப்போ அந்த செஸ்ட் பெயின் வந்தோட என்னை இமீடியட்டாக ஐசியூவில் அட்மிட் பண்ணாங்க. ஐசியூவில் அட்மிட் பண்ணோட டாக்டர் சஜஸ்ட் பண்ண என்னன்னாக்கா, நான் இமீடியட்டாக வந்து என்ஜியோகிராம் போய் ஆகணும்னு. என்ஜியோகிராம் செஞ்சுட்டு இருக்கும் போது அங்கே டாக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னன்னாக்கா, என்னுடைய சேஸ்டில் வந்து 3 பிளாக் இருந்தது. டாக்டர் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா 80, 90 and 100. அப்போ என்னோட ஹார்ட்டில் வந்து இந்த 3 பிளாக் இருந்தது. அப்போ 80 and 90 வந்து ஸ்டாண்ட் போட்டுடலாம், ஆனால் அந்த 100 தான் வந்து 50-50 சான்சஸ் சொன்னார். அப்போ என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் 2 ஸ்டாண்ட் போட்டுடலாம், ஆனால் அந்த ஒரு 100% பிளாக் வந்து எங்களால் 100% உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் என் ஹஸ்பண்ட் சொன்ன ஒரே வார்த்தை தான், நோ டாக்டர் யூ ஜஸ்ட் கேரி ஆன் பண்ண சொன்னாங்க. ஆனால் அவங்களோட விசுவாசம், கர்த்தர் எனக்கு அந்த 100% பிளாக்கை வந்து நிச்சயமாக குணப்படுத்துவார் என்ற அந்த விசுவாசத்தில் தான் அவர் சொன்னாங்க.
அதே நேரத்தில் அதே போல் டாக்டர் வந்து அந்த 80% 90% பிளாக் போட்டாச்சு, அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த 100% அவர் வந்து தேடும் பொழுது சடனாக அந்த 100% எங்கே தான் போணுச்சுன்னு தெரில. ஒரு 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 ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்தது. அது தேடுற டாக்டருக்கு அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, எப்படி இந்த 100% காண போச்சு. அது என் ஹஸ்பண்டை திருப்பி கூப்பிட்டு we cannot find the 100% block, God is goodன்னு அவங்க அந்த அன்னைக்கு அவங்க சொன்னாங்க. இந்த நேரத்தில் வந்து உங்ககிட்ட நான் வந்து சுகத்தோட அந்த 100% பிளாக் இல்லாதபடிக்கு நான் உங்ககிட்ட பேசியதுக்கு ஒரே காரணம் என் கர்த்தர் யெகோவா ராஃபா மட்டும்தான். அவரு இன்னைக்கு எனக்கு சுகம் கொடுத்து உங்க முன்னால அப்படியாக அவருக்கு சாட்சி சொல்ல முடியாத வச்சிருக்காரு. இன்றைக்கு உங்களுடைய வியாதிகள் எதுவானாலும் இருக்கலாம், ஆனா ஒன்னே ஒண்ணு நான் இங்க சொல்ல ஆசைப்படுறேன், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க, அவரை நம்புங்க. யெகோவா ராஃபா நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் சுகம் கொடுத்தது போல உங்களுக்கும் சுகம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தரை நம்புங்க, அவரை மட்டுமே நம்புங்க. ஆமென். Thank you. Thank you so much, Sister Kavita. அவங்க வாழ்க்கை அந்த டெஸ்டிமனி பார்த்தோன்னா எப்படி அந்த 100% அந்த பிளாக் அந்த இது காண போச்சுன்னே தெரியல. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன் அதே தேவன் தான் நம்ம கூட இருக்காரு அல்லவா. அண்ட் சேம் அவர் லிட்டில் பேபி ஃபேத் வாழ்க்கையில் செய்த தேவன், கைத்தா அக்காசு வாழ்க்கையில் செய்த தேவன் அதே தேவன் தான் நம்ம கூட இருக்கார். இஸ் த வே மேக்கர், மிராக்கிள் வொர்க்கர், ப்ராமிஸ் கீப்பர், லைட் இன் த டார்க்னஸ். என்ன இருந்தாலும் சரி நம்ம ஒரு சிச்சுவேஷன் கடந்து போகலாம். மேபி நம்ம சுற்றி இருக்கிறவங்க பார்த்தோன்னா அவங்க வாழ்க்கையில் ஹோப் இல்லாமல் இருக்கலாம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஒரு விஷயம் நம்ம கடந்து போகலாம். ஆனால் நம்ம தேவன் பார்த்தோன்னா நம்மளோட சரீரத்தில் நம்மளோட சீக்னஸில் மட்டும் அற்புதம் செய்கிற தேவன் இல்லை, ஆனால் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தேவன் அல்லவா. ஸோ கீப் ஹோல்டிங் ஆன் டு ஹிம். அண்ட் யாரெல்லாம் உங்கள் டெஸ்டிமனியை ஷேர் பண்ண நினைக்கிறீங்க, டெஃபினெட்லி யூ கைஸ் கேன். பிகாஸ் எவ்ரி டெஸ்டிமனி ஒரு மாற்ற நம்ம கேட்குற வேலை we can see how God is able to do beyond than our imagination. என்ன இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்குற வேலையில், அப்பான்னு கூப்பிடுற வேலையில் is able to do anything in a second. So whoever want to share, you can definitely உங்கள் டெஸ்டிமனியை வந்து இப்படி வந்து ஷேர் பண்ணலான்னா 0102409591 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். இது ஐயோ நான் இப்படி டெக்ஸ்ட் பண்ணுறேன் யோசிக்கிறீங்கன்னா வியா ஜூமில் வந்து நீங்கள் வியா ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் ஒன் வே மலேசியா இருக்குது. யூ கேட் எவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கப்படுறோம். இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. யா இதை 3 வேகத்துலேயும் யூ கைஸ் கேன் சூஸ் எனிவேஸ் டு ஷேர் யோர் டெஸ்டிமனி. என்றைக்குமே வந்து ஐயோ இப்படி சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. யூ ப்ரோக்ளைமிங் வாட் காட் ஹஸ் டன் இன் யோர் லைஃப். That is something that amazing. Okay, now so in the testimony கேட்டுட்டோம். Thank you for sharing the beautiful testimony of your daughter. Thank you. அது மற்றவங்க தெரியல, ஆனால் நினைக்கிறேன் இங்கே ஒருத்தருக்கும் ரிலேட் ஆகலாம். யாரா இங்கே இருக்கிற எசேல் பார்த்தோன்னா இஸ் a miracle baby. அவனும் அப்படி தான் இருந்தான். எம்பிரிஷா ஏன் நானும் தான் சரி. Everyone has a story when we stepping into this world. Yes. So thank you so much. It's really boost up our faith. Thank you so much. Okay, before நம்ம கேம்க்கு போகாது எனக்கு guys, we opening up the question. யாரெல்லாம் question கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ பிரதர் சாமுவேலுக்கு definitely நீங்க கேட்கலாம். என்ன விதத்திலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, you just can send up your question. எப்படின்னா வந்து first யார் லைஃப்ல பார்க்குறீங்களோ you guys can shoot off your question through the comment section. இல்ல ரெண்டாவது வழி இருக்கு, எப்படின்னா through the WhatsApp நம்பர் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்க்ரீன்ல பாப் அப் இருக்கும். 0102409591 0102409591. ஸோ நாங்கள் நீங்கள் கொஸ்டினை ஷூட் ஆஃப் பண்ணுங்க, நாங்கள் அதுக்காட்டி ஒரு சின்ன கேம் விளாண்டுறோம். ஓகேண்ணே, இந்த கேம் எப்படின்னா இங்கே பாருங்க, அனிமல்ஸ் இருக்கு, ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நான் ஏன் இந்த ஃபுட் பிரிண்ட் நான் வந்து நாங்கள் நல்லா யோசிச்சோன்னா இட் ஷோஸ் தட் நம்ம எல்லாமே வேற ஒரு பாதையில் நம்ம கடந்து வந்திருக்கோம். எவ்ரிவன் நம்ம போகிறது வந்து we all go through so much of எப்படி சொல்லலாம் obstacles நம்ம லைஃப்பில். even though there's one thing called life, ஆனாலும் பல வேஸ் இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஃபேஸ்னால் உங்கள் லைஃப்பில் என்னதுன்னு?
ஆக்சுவலி நிறைய ஃபேஸஸ் இருக்குது, நிறைய ஃபேஸ் இருக்குது. ஒரு ஃபேஸ் எடுத்து சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, மறக்க முடியாத ஒரு ஃபேஸ் லைஃப்பில் வந்து அப்பா காலமான ஒரு அந்த டைம், கோவிட் டைம், மை ஃபாதர் பாஸ்ட் அவே. தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் ஒரு 4 years பேக்லாம், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே. ஸோ சீனியர் பாஸ்டராக இருந்து ஒரு ஃபியூ சர்ச்சஸாக ஒரு வெரி 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 பிக் ஷூஸ் டு ஃபீல். ஸோ அந்த டைம் அவர் காலம் ஆகிட்டோன்னே லைக் எல்லோரும் ஆடி போயிட்டோம். ஸோ வாட்ஸ் குட் ஹேப்பன் நெக்ஸ்ட் அண்ட் ஆல் தட். ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி மறக்க முடியாத, என்னோட மறக்க முடியாத ஒரு ஃபேஸ் இன் லைஃப். யப். ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டீங்களே. God give you the strength. Amen. So அண்ணா, இந்த கேம் எப்படி ப்ளே பண்ணணும்னா, as I said, இது மேட்ச் அப் பண்ணி இந்த எது அதோட ஃபுட் பிரிண்ட் கண்டுபிடிச்சி அந்த இமேஜை பார்த்துன்னு உங்களுக்கு என்ன தோணுது, அது பார்த்துன்னு என்ன தோணுது நீங்கள் சொல்லணும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் எந்த அனிமல் நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க? சரி, கழுகு எடுக்கிறேன்னு. கழுகா? ஓகேண்ணே. ஈகல். ஈகல். ஆமாண்ணே, ஃபுட் ப்ரீ மேட்ச் பண்ணோண்ணே. ஓகே, ஸ்க்ரீனில் காமிச்சிருங்கண்ணே. ஓகே காய்ஸ், கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. 2 ways கம்யூனிகேஷனா காய்ஸ்? 2 ways கம்யூனிகேஷன். ஓகே, கரெக்டாக இருக்கும். ஈகலை பார்த்தோன்னு உங்களுக்கு என்னென்ன தோணுது? ஓகே, ஈகல் வந்து ஈகலுக்கு வந்து சீசன்ஸ் இருக்குது, நிறைய சீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யங்காக இருக்கிறப்ப அந்த ஈகல் நல்லா கழுகு வந்து இது பண்ணும். பட் பிஃபோர் தட் அது பறக்கிறதுக்கு முன்னே அந்த ஈகலோட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து அப்படியே தள்ளிடுவாங்க. ஓகே, அந்த நெஸ்ட்லேருந்து, இந்த கூண்டுலேருந்து அப்படியாக தள்ளி அதே சொந்தமாகவே பறந்து வரும். அது ஒரு ஃபேஸ். செகண்ட் வந்து அது வந்து யங் ஈகல்லாம் வெரி லைஃப்பில் பெஸ்ட்டாக இருக்கும், உச்சத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் இருக்கும், த ஈகல் கோ த்ரூ ரெஸ்டாரேஷன் அண்ட் எ சேஞ்ச் ஆஃப் ஐடென்டிட்டி. அண்ட் கடைசியாக வந்து இந்த லாஸ்ட் 30 years, ஏன்னா ஈகலோட லைஃப் ஸ்பென் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு 60-70 வயசு இருக்கும். ஸோ லைக் அ மேன் ஆல்சோ, யூனோ, த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அந்த லாஸ்ட் லேப் ஓடுறதுக்கு ஒரு டைம் ஆஃப் ஸ்பெண்டிங் அலோன். ஸோ வெயிட் அண்ட் ரெஸ்ட், ஒரு பிரச்சனத்தில் வந்து நம்ம வெயிட்டோ ரெஸ்ட் பண்ணோம். ஸோ அதான் ஐ லவ் eagles-la. Yeah. It's like beyond than what I think. Your explanation first, okay. Your perspective first. ஏன்னா வந்து the verse, the Bible verse நம்ம எல்லாம் தெரியும், that Psalms 103ல போட்டிருக்கு, your youth is renewed like the eagles. Eagles, yes. Yeah. So இந்த ஈகல் பார்க்கும்போது I always remember the vision. அது கண்ணு எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஒன்று சொல்லிட்டா guys, நான் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா, பாஸ்டர் சிம்பர்ட் வந்து இந்த ஈகலை பார்க்கும்போது ஒன்று சொன்னார், இந்த ஈகலை பார்த்தா என்ன பார்க்குற மாதிரி. அவர் கண்ணு அவ்வளோ ஷார்ப்புன்னு சொல்லுவார். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், we all நம்ம என்னத்தான் கடந்து போனா சரி, தேச பார்த்து அண்ணன் சொன்னாங்க, அவங்க அம்மா எப்படி வந்து அந்த ஈகலை பேபி இருக்க தள்ளி விட்டு அது சொந்தமா பார்க்கணும் இது பண்ணுவாங்களோ, சிலவேளை நம்மளும் எத்தனை தடவை அந்த மாதிரி உளுந்து God has leaders, God has teachers and make us to soar higher, so thank you so much னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை ஷேர் பண்ணதுக்கு. கால் பண்ணி பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன போலாம்? நெக்ஸ்டா சரி, பறவைனா ரொம்ப பிடிக்குமோ? ஓகே, தெரியல மேட்ச் ஆகுதா? ஓகே, காக்கா. ஏன் இதா இருக்க கூடாது? காக்காவோட இது பார்த்தீங்கன்னா சில்லுதான் குச்சாரு. க்ரூ மெம்பர்ஸ் இது நீங்களே காட்டி கொடுக்கறீங்க. க்ரூ மெம்பர்ஸ் ஓகேலா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, காக்கா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அழுக்கு, அதை வந்து சாக்கடை தான், அந்த இடத்துக்கு போய் தான் சாப்பிட்டோம், இட் ஃபீட்ஸ் ஆன் ரபிஷ் அண்ட் இட் இஸ் அ வெரி அனாயிங் கிரீச்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அந்த ரேவன் வந்து ஆண்டவர் அனுப்பினார் யாருக்கு? எலியாவுக்கு.
ஸோ அந்த இடத்துல வந்து ரேவன்ஸ் ஆக்சுவலி ப்ளே அ வெரி பவர்ஃபுல் ரோல். ரேவன்ஸ் கேன் பி இன் த வாட் யூ கால் ஹை பிளேசஸ் அண்ட் இட் கேன் பி இன் த லோவஸ்ட் பிளேசஸ். ஸோ ஐ பிலீவ் ஐ ஹேவ் அ காலிங் டு ஆல்சோ பி அ ரேவன். ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா ரேவன் என்ன செய்யணும்னா போஷிக்கும் டு ஃபீட். ஸோ எலியா வந்து போஷித்த அந்த காக்கா வந்து வாஸ் வெரி வெரி இங்கேனா வெண்ட் டு பேலஸ். கண்டிப்பாக அரண்மனைக்கு போய் ஏதாச்சும் ரொட்டி எடுத்து தூரமாக ட்ராவல் பண்ணி அந்த அந்த தேவை வந்து சந்திச்சிருக்கு யாரு தேவ மனுஷனுக்கு. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் ப்ரீச்சிங்லேயும் வந்து வி ஹேவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் என்னோட கண்ணோட்டம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஒரு காக்காவாக இருந்தாவே நம்ம ஆண்டோர் ராஜ்யத்தை வந்து நம்ம கட்டலாம், நிறைய பேர் வந்து நம்ம போஷிக்கலாம். ஓகே, அரண்மனையிலேருந்து எடுத்த அந்த 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 காரியத்தை எடுத்து நம்ம வந்து தேவையான ஜனங்களுக்கு வந்து இந்த தேவை வந்து நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு அந்த காக்காவோட அடையாளம். வாவ் வாவ். ஒரு question வந்திருக்கு from Alvin PJ. Okay, there's a 2 question. When you going to release a new song from Joshua Shinawa? Okay, it is from Joshua Shiba, I think. Shiba. Yes, Joshua Shiba. Okay, when to release my new song? Okay, songs வந்து it is for the seasons and it is for the long period of time. So நான் வந்து நிறைய பாட்டு நம்ம எழுதியிருக்கோம், டியூன்ஸ்லாம் போட்டிருக்கோம். காட் வில்லிங், கர்த்தர் சித்தமாக இருந்தால் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு பாட்டு நான் ரிலீஸ் பண்ண விரும்புகிறேன். Amen. Okay, one question. As a counselor, while counseling others at any point in your life, have you felt so down that you feel you need counseling for yourself? செம்ம கொஸ்டின். Actually, நான் இது கேட்கணும்னு நினைச்சேன். Thank you so much. வெரி குட் கொஸ்டின். ஓகே, கவுன்சிலருக்கே கவுன்சிலிங் தேவைப்படுதா? ஆமாம். ஒரு வார்த்தையில் ஆமாம் நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் கவுன்சிலர் வந்து வாட் வி கோ த்ரூ இஸ் ஹவர்ஸ் ஆஃப் கவுன்சிலிங், ஹவர்ஸ் ஆஃப் கிவிங் ஃபார் பீப்புள். ஸோ வி நீட் டைம் டு ரெஸ்டோர், வி நீட் டைம் டு ரீசெட். ஏன்னா நம்மளோட டேங்க் வந்து நம்மளோட பெட்ரோல் நிறைஞ்சாதான் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இது சேம் ஆல்சோ எஸ் வாட் நோ பாஸ்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, பட் தே நீட் a time to retreat, to rest in God's presence. So I do have my counselors with me. சில ஆவிக்குரிய counselors கூட இருக்காங்க, spiritual counselors, mentors இருக்காங்க. And also I have counselors from the secular. So my former lecturer வந்து எனக்கு வந்து counseling கொடுப்பாங்க. அப்பப்போ I will go for counseling session from her. Okay, and my spiritual mentor also will give me counseling. எஸ். ஓகே கைஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். யார் அண்ணனோட சொந்த பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. ஹி வில் சிங் ஃபார் us. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சூஸ் பண்ண போறீங்க? வாவ். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், ஒரு 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 கிரீச்சர் நான் சூஸ் பண்றேன். நான் சொல்றேன் இதுன்னு. இது கை அங்க போயிச்சு, அப்ப கண்டிப்பா லயனா தான் இருக்கும். லயனா தான் இருக்கும். எங்கோ all right, wow, yeah, lion. என்ன அது பார்த்து என்ன தோணுது? ஓகே, சிங்கம், லயன் வந்து இட்ஸ் எப்பவுமே சொல்லுவாங்களே காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லயன் ஹஸ் காட் another நேச்சர், இன்னொரு இயல்பு இருக்குது சிங்கத்துக்கு. என்னென்னா அந்த இடம் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிங்கம் வந்து எப்பவுமே இருக்குவாங்க. ஸோ another thing is the lion, ஏன் வேதத்தில் வந்து லயன் பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, பிகாஸ் the lion is a creature that has dominion. ஸோ ஆண்டவர் நம்ம வந்து படிக்கிறப்ப நம்ம வந்து ஆளுகை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் படிச்சிருக்கிறாரு. ஸோ ஆதியாகத்தில் வந்து 1:28 the Lord has said, I've given you dominion. So the dominion is already இந்த இடம், இந்த உலகம் வந்து with
God's nature, we can dominate. We can serve the Lord by having dominion and to bring the dominion of Christ. கிறிஸ்துவோட ஆட்சி அரசாலம் வந்து நம்ம கொண்டு வருகிறதுக்கு we are also called the sons and daughters. Yeah. ஸோ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, ஸ்லேவரி மோட்டில் இருக்கிறாங்க. ஆண்டவரே நான் அடிமை, நம்ம எஸ் அடிமை நான் ஆண்டவரே ஃபாதர் பாடியிருக்காரு. அதே சமயத்தில் நம்ம பாவி, நான் பாவியம் என்னையும். ஸோ இதெல்லாம் இந்த பாடல்லாம் இருக்குது, தவறு இல்லைங்க. ஆனால் தட்ஸ் another லெவல். இன்னொரு லெவல் என்னென்னா, நம்ம சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸாக இருக்கிறோம். டொமினியன் இருக்குது நம்மளுக்கு ஆளுகை செய்கிறதுக்கு. ஸோ தட்ஸ் வை த லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட வாலிபர்களும் சரி, நம்மளோட நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளும் சரி, யூ மஸ்ட் ஹேவ் a dominating spirit to show the dominion of Christ. Yep. So அதுதான். Thank you. எனக்கு பாச சிம்பருக்கு ஒரு ஆசை, லைஃப் டைம் அவரோட ட்ரீம் என்னன்னா, யாரெல்லாம் முடியுமோ ஸ்பான்சர் பண்ணா ஸ்பான்சர் பண்ணுங்க. அவருக்கு போய் லயன் கூட போய் அவர் போய் விளையாடணுமா, அதுதான் அவரோட ஆசையே. ஓகே, அவருக்கு ஷோ லைஃப்ல பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டோ எடுக்கல, மனசுல ஏதாவது பட்டுச்சுதா போட்டோ எடுக்க, நாங்க உங்களுக்கு சார்பா ஒரு போஸ்டர் அடிச்சு தேங்க்யூ சொல்லி அவர் அனுப்புவோம். But personally I love lions because the way it's scary itself, அது நடக்க போறமே அந்த கம்பீரம், the pride, and the way it's scary, I was like wow. You know, actually நான் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஆக்சுவலி நாங்கள் ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணோம். ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறப்ப அந்த லயன் பார்த்தோன்னா ரொம்ப சோகமாக அடிச்சு போய் ஒரு வேலை இருந்துச்சு. வயசாச்சு நினைக்கிறேன், வயசாச்சு அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம், வயசாச்சு. பட் ஒன்னு சைட்ல எனக்கு என்னன்னா, ஐயோ லயன் இப்படிலாம் யோசிச்சு பண்ணா நான் லயன் இப்படி போய் கிடக்குது. But jokes apart, you know, our God is the Lion of Judah. You know, yes. The way it is raw like a lion. Man. You know, so I personally love lion, guys. யாருக்குமா பிடிக்கணும், you know, கமெண்ட்ல போட்டுருங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும். ஸோ பர்சனலி எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னன்னா, கவுன்சிலிங் இந்த காலத்துல இந்த டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி கவுன்சிலிங் எவ்வளவு முக்கியமா இருக்கு? ஓகே, நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஓகே பாருங்க, கவுன்சிலிங் இந்த காலத்துக்கு மட்டும் இல்லை, இட் இஸ் பீன் வெரி இம்பார்ட்டன்ட் சின்ஸ் பிகினிங். ஆதியிலிருந்து ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற அஹிதோப்பல் அவர் ஒரு கவுன்சிலர் இருந்தார், ஆலோசகர். பட் திஸ் இஸ் த மோஸ்ட் அன்பிரசிடென்டட் மூமெண்ட் இன் ஹிஸ்டரி where counseling is getting more and more important. ஏன் தெரியுமாங்க, இந்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா many of them are facing issues. Many of them facing issues. மலேசியாலேயும் சரி, ஓகே, உலகம் ஃபுல்லாகவே இருந்தாக்கா you see people are going through suicide. People are going through, you know, bullying case bully ரொம்ப நடந்துட்டு இருக்கு. அண்ட் பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ. பாருங்க, ஒரு துணிச்சல் இருக்கு ஆளுங்களுக்கு பீப்புள் ஆர் நாட் ஷுவர் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், யூனோ. ஸோ மெனி திங்ஸ். இப்போ சபைக்கு வரவங்க பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேரும் இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் இஸ் சம்திங் தட் வி நீட் டு ஆல்வேஸ், யூனோ, uphold சபையிலையோ சரி அண்ட் ஆல்சோ இன் த மார்க்கெட் பிளேஸ். வாவ். ஓகேண்ணே, பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும் நினைக்கிறேன்? பிஃபோர் தட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த வியூவர்ஸ் ஹூ ஹவ் ஷூட் ஆஃப் த கொஸ்டின். சாரி, கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு. ஆனால் யாரை பார்த்தோன்னா ஸ்டே வித் அஸ், யூனோ, ஸ்டே டியூன் வித் அஸ், எங்கள் கூட இணைந்துருங்க. அண்ட் யானை பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, this is a moment that is very very powerful. Okay, it's a moment which is powerful. இந்த அடுத்த 5 வருஷம் ஓகே, ஆண்டரோட வருகை குறித்து ஒரு மிக பெரிதான ஒரு காரியம் நடக்க போகுது அடுத்த 5 வருஷம். பிகாஸ் வி பிலீவ் இன் ஒன் திங் கால்ட் டெக்கேட் ஆஃப் டெஸ்டினி. 2019 தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம். அந்த ஒரு டெக்கேட், அதாவது 10 வருஷம் ஓகே, ஆண்டவரோட ஆளுகை ரொம்ப ரொம்ப
ஓகே விரைவாய் ரொம்ப இதாக இருக்க போகுது அண்ட் ஆண்டோட வருகை வந்து சமீபமாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் 5 years the events of the next 5 years is going to come up. So what I'm trying to say to the viewers, do rise up. It's time to rise up. It's time where we don't waste. It's time நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஆண்டருக்குள்ளே இன்னும் ஆழமாக இருப்போம் and we need to love each other. The church needs to love. Wow. The church needs to love and the church needs to come to a point of sacrifice and be in the image of Christ. Wow. That is இப்போ உள்ள காலத்துக்கு அது ரொம்ப தேவை. ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நம்மளுக்கே நிறையா வேலை இருக்கு, நம்மளை பார்த்துக்க இது இருக்கு சொல்லிட்டு சில வேளை நம்ம சுற்றி இருக்கிறவங்க சரி நம்ம நேசிக்கையோ அவங்கள பார்க்கறதுக்கு மறந்து விடுறோம். அவங்க கூட உட்கார ஒரு 5 நிமிஷம் பேசுறது கூட சில வேளை நம்மளுக்கு நேரம் இருக்காது. பட் சர்ச்சஸ் கிறிஸ்டியன்ஸ் என்ன இருந்தாலும் லவ் யுவர் நெய்பர். ஒன்று பக்கத்தில் love your enemies. Even it's art, love your enemies. Because God placed each of us in this world to represent Him, to show His image, to show who is Christ is. ஸோ அவரை வெளிப்படுத்துகிற வேலையில் அவரை காமிக்கிற வேலையில் நோ மேட்டர் வாட் என்ன இருந்தாலும் லவ் ஒன் another. தேங்க்யூ ஸோ மச் நான் அது சொன்னதுக்கு. ஸோ அண்ணா it's a small gift behalf of One Way, behalf of One Studio. I am .talk. May God bless you. Thank you so much. Thank you so much வந்ததுக்கு. லைக் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது புதுசாக இருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே வந்து ஓகே பாஸ்டர் சொல்ல பட் கவுன்சிலிங் போகும்போது ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. என்ன தான் எனக்கு புதுசாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு பிளாங்க் பேஜ் இருக்குது, என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் தென் தேங்க்யூ ஸோ மச் டு ஷேர் ஃப்ரம் யோர் சைட். இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாச்சு எப்படி வந்து கவுன்சிலிங் 1 hour 2 hour வச்சு அறுப்பாங்கன்னு நினச்சனோ. பட் இந்த another side is all about listening. அது இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. முக்கியமாக க்ரூ மெம்பர் சொல்கிறாங்க சாப்பாடு அவரோட டெக்னிக்கை மறந்துடுவேன். சாப்பாடு யாரெல்லாம் கவுன்சிலிங் இருக்கோ சாப்பாடு அங்கே இன்னைக்கு இருக்கு. So jokes apart, but then thank you so much. May God bless your ministry, your family, whatever you are doing. Especially in the counseling way. நிறைய பேர் தொடணும், உங்க மூலமா நிறைய பேர் கடவுளோட அன்பை பார்க்கணும். keep doing யார் என்ன சொன்னாலும் சரி. ஒன்று சொல்றேன், it's not about the title. When God call you, you need to. Yeah, right? So exactly. No matter what யார் என்ன சொன்னாலும் இங்க வாங்கிட்டு இங்க போயிட்டு keep doing whatever you are doing. No matter what God is with you. So பார்க்குற viewers சரி, I hope that whatever அண்ணன் நீங்க ஷேர் பண்ணாங்களோ it will be touched. உங்களுக்கு வந்து you will receive something. ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளோ பேர் சூசைட் இவ்வளோ விஷயம் நம்ம கோத்ரூ பண்ணுறோம். டிப்ரெஷன், ஃபேமிலி பிரச்சனை, மேரேஜ் கப்புள்ஸ் பிரச்சனை, எவ்வளோ விஷயம் நம்ம கடந்து போகிறோம். ஏன்னா சில வேளை நம்ம சுற்றி இருக்கிறதுக்கே ஓராவும் நம்ம காது கொடுத்து கேட்கறதுக்கு நேரம் இல்லை. We all need somebody to listen. But always remember, God is with us. He is there. என்ன இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை, He is there with us. All the youngsters, எவ்வளோ ஆசைகள் இருந்தாலும் you want to pursue your dreams and your ambition, always remember there is a way of God, there is a will of God. Hold on to Him. God will bless you beyond your imagination. So நம்ம முடிவு கொண்டுட்டோம். கடைசியா உங்க பாட்டுல முடிப்போமே. ஓகே. இந்த பாட்டு எழுதுனது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை லோவஸ்ட் பாயிண்ட் and it's become my highest point. Wow. Because of Jesus. நம்ம ராஜா அவரு, நம்ம ஆண்டவர், and he's God. Oh,
வற்றாத நீர் ஊற்றாய் வாருமையா, அபிஷேகம் தந்து நிரப்புமையா, வற்றாத நீர் ஊற்றாய் வாருமையா, அபிஷேகம் தந்து நிரப்புமையா, உம்மையா தேவே, உம்மையா தேவே, உம்மையா ராதிபே, உம்மையா எங்கள் ராஜாவே, எஸ் லார்ட், எங்கள் ராஜாவே, எங்கள் தேவனே, ஒப்பு கொடுப்பேனே. Wow. He's the King of Kings, the Lord of Lords. We all have the opportunity to serve the God who Most High. How privileged it is, to surrender everything to God's feet and say that, God, here I am to serve you. அண்ணா வாழ்க்கையை பார்க்கும்போது எவ்வளோ அற்புதங்கள் and the miracle continues to the next generations. That is our God. It deserves all the glory, all the honor. எல்லாத்துக்கும் மேலான தேவன் அவரு. And not to forget our broadcasting partner, VVA, Emmanuel FM and Jehovah's Stay Tunes. I am sure signing off from one studio with my dear brother Samuel Marshall. See you guys next month. But always remember, He is the King of Kings, the Lord of Lords. Let's worship Him. Yes, Jesus. Yes, Lord. எதிராய் வந்தாலும் எனக்கு முன்னே கொடேற்றுவேர், எதிராய் வந்தாலும் எனக்கு முன்னே கொடேற்றுவேர், துயாவியே, ஓ துயாவே, துயாவியே, ஓ துயாவே, துயாவியே, ஓ ரிமஷதே, துயாவியே, ஓ துயா, ஓ ஆவியே, துணையாளரே, எங்கள் தேற்றுமே. Yes, Lord. We worship you in spirit and in